இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை எம்பி வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு பெண்ணை மிரட்டுற மாதிரி ஒரு காணொலி வந்துட்டு இருக்கு. அது பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? இலங்கை பாராளுமன்றத்தையே வந்து நடுங்கு விடக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி, ஆனா மிகப்பெரிய மண்டக்கொளாறு. அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொல்லலாம். நிறைய எல்லா நாட்டையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா, இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்குறி. பொதுவா நாம வந்து அந்த ஊர் அரசியலுக்கு ஏன் பேசலன்னா, அது நேரடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிலேட் ஆகாது. ஆனா இவரை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதிநிதி, யாழ்ப்பாணத்து மக்களால் 20,000 வாக்குகள் பெற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்க என்ன பெரிய கூத்துனா, நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர் கிடையாது. அங்க இருக்க சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி தொகுதி, சரி, 2 லட்சம் வாக்கு இருக்கு. 2 லட்சம் வாக்குல திமுக 1 லட்சம் வாக்கு பிடிக்குது, அதிமுக 60,000 வாக்கு பிடிக்குது, நாம் தமிழர் 40,000 வாக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 கட்சி பிடிக்குது. இப்ப யார் ஜெயிப்பா? 1 லட்சம் வாக்குக்கு வாங்கினா ஜெயிப்பான். அங்க அப்படி கிடையாது. இப்ப அங்க திருநெல்வேலி தொகுதியில 1 லட்சம் வாங்கினார்ல, அவரு ஒரு எம்பி. இந்த 3வதா 40,000 வாக்கு வாங்கிட்டாங்க இல்லையா, இவங்கள தோல்வி விட்டுருவாங்க. 60,000 வாங்க தோல்வி விட்டுருவாங்க. சுயேட்சையா நிக்கிறாங்க பாருங்க. ஆமா, சுயேட்சையா ஒரு 10 பேர் நிற்பாங்க. இந்த 10 பேரும் ஆளுக்கு 2,000 ஓட்டு, 3,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 6,000 ஓட்டு பிரிக்கிறாங்க. இதுல இதை மொத்தமா கூட்டும் போது ஒரு 40,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, இல்ல 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வரலாம். இந்த வாக்குகள் எல்லாம் கூட்டி இதுல எந்த சுயேட்சை அதிகமா வாங்கியிருக்காரு? சரி, ஒரு சுயேட்சை வந்து 5,000 வாங்குறாரு, ஒரு சுயேட்சை 1,500 வாங்கினாரு, ஒரு சுயேட்சை 2,000 வாங்குறாரு. இதுல இந்த சுயேட்சையில யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அவருக்கு ஒரு எம்பி கொடுப்பாங்க. விகிதாச்சார, அதாவது நீங்க பெற்ற வாக்கு அடிப்படையில உங்களுக்கான விகிதாச்சாரம் கொடுக்க சுயேட்சைக்கு மட்டும். அப்படித்தான் வந்து அப்படி சுயேட்சை குழுவில் இவர் வந்து போட்டி போட்டு 20,000 வாக்களை பெற்று ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமே, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையே வந்து விகிதாச்சார அடிப்படையில எம்பிக்களை உருவாக்குவது. அப்படித்தான் வந்து இந்த அர்ஜுனா ராமநாதன் வந்து எம்பி ஆகிறாரு. எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் போய் தலைவரை பற்றி, புலிகளை பற்றி எல்லாம் பேசுவார். அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் அந்த வாயால, தலைவரை பற்றி பேசிய அந்த வாயால பொதுமக்களை நோக்கி, சாமானிய மனிதனை நோக்கி துப்பாக்கி தூக்கி ஒரு சாதாரண நில பிரச்சனை, இவங்களுடைய இடத்துக்குள்ள அந்த அம்மா ஏதோ வந்துட்டாங்க போல இருக்கு, அந்த நில பிரச்சனையில சுடுவன் நாயே அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி மிரட்டுறாரு. நேரடியா அந்த பெண்கள் 2 பேரும் போய் காவல்துறை புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து கையில விலங்க போட்டு துப்பாக்கியை பறிச்சு வச்சு 15 நாட்கள் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து அந்த ஊர் தற்குறி நீங்க ஏன் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இவர் விஜயினுடைய தீவிர ஆதரவாளர். நினைச்சேன் இந்த வேலையில யார் பண்ணுவா. இங்க உள்ள விஜய்க்கு தீவிரமான ஆதரவாளர். விஜய் மனைவி விவாகரத்து வழக்குல வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து கடுமையாக பேசக்கூடிய ஒரு நபரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சீரியஸா சொல்றேன், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து மக்களை நோக்கி துப்பாக்கி, இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தனிநபர் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எடுத்து அந்த பொதுமக்களை காட்டுறாரு. எத்தனை லட்சக்கணக்கான துப்பாக்கியை பார்த்துட்டு அந்த நிலத்துல அவங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் துப்பாக்கி ஆரம்பிச்சு, ராணுவ விமானங்கள் ஆரம்பிச்சு எவ்வளவோ பார்த்துட்டு தான் அவங்க அந்த நிலத்துல நிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி நம்ம ஊர்ல காட்டுறாங்க. யார் முடியாது. ஓடுவாங்களா, ஓட மாட்டாங்க. துப்பாக்கி தூக்கி காட்டினா ஓடுவாங்க. அங்க நிக்கிற 3 பெண்கள் துப்பாக்கி தூக்கி காட்ட நின்றுட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து கழிக்கிறாங்க. எனக்கு அந்த அதாவது இவன் துப்பாக்கி தூக்கி காட்டுறதா செய்தியா வந்துச்சு. ஆனா துப்பாக்கி தூக்கி காட்டின பிறகு அந்த பெண்கள் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்க வந்து இவனை விட பெரிய பெரிய அப்பனுக்கு அப்பனெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த நிலத்துல நிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த போர் சமயத்துல இந்த அர்ஜுனா ராமநாதன் எங்க இருந்தாருன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருந்ததுல பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்துப்பாப்ல. அதையெல்லாம் தாண்டி அப்பனுக்கு அப்பன் எல்லாம் பார்த்துட்டு, பெரிய பெரிய எந்திரங்களை எல்லாம், ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிலத்தை நிக்கிற மக்கள்கிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி காட்டினா நீ எந்த மாதிரியான ஆளு? காணிக்க வந்தா அடிக்க நீ பாராளுமன்றத்துல போய்
அந்த இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அந்த அமைப்பை பற்றியும் பேசுறதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? சாமானிய மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருத்தன் அந்த மக்களுடைய இராணுவமாக இருந்த தலைவரை பற்றியும் அந்த தலைமையை பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் புலிகளை பற்றியும் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் முழுக்க முழுக்க வந்து ஒரு விளம்பர வெறி பிடித்தவர், ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் பைத்தியம். பாராளுமன்றத்தில் போய் எதிர்கட்சி சீட்ல உட்காந்துருக்காப்ல. சரி, எதிர்கட்சி வரிசையில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா? எதிர்கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், விதாச்சி அடிப்படையில் இப்படி ஒரு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருப்பாங்களே எதிர்கட்சி தலைவர், அந்த இருக்கையில உட்கார்ந்துறாரு. எந்திக்க சொல்றாங்க, நானும் எதிர்கட்சி தானே, எந்திக்க மாட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அரசியல் சட்டம் அதுன்னு பேசியிருக்காப்ல. அப்புறம் குண்டு கட்டா தூக்கி உட்கார நகர்த்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மண்டக்கு பிடிச்சவர் அட்டென்ஷன் சீக்கிங், முழுக்க முழுக்க கவனத்தை ஈர்ப்பது. இங்க யாரை பத்தி பேசினா கவனம் கிடைக்கும், யாரை பத்தி பேசினா நமக்கு லைக்ஸ் கிடைக்கும், Facebookல யாரை பத்தி பேசினா நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அந்த ஊர் லெஃப்ட் பாண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீல்ஸ் டாக்டர் மாதிரி, அந்த ஒரு லெஃப்ட் பாண்டி தான். ரீல்ஸ் டாக்டர் கூட வச்சுக்கலாம். ரீல்ஸ் டாக்டர்ல கொஞ்சம் மண்டக்கு பிடிச்ச ரீல்ஸ் டாக்டர்னு சொல்லலாம்.